வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. திருச்சியில் நம்ம ஜெயிலரா படத்தை பார்த்துட்டு ஒரு டின்னர் எங்கேயாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப தேடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நம்ம சங்கீதா ஹோட்டல் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கிற ஒரு சங்கீதா ஹோட்டலுக்கு போயிட்டு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ பக்கத்து தட்டில் எல்லாமே இல பரோட்டா இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுதான் நம்ம சங்கீதா ஹோட்டலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானுமே அந்த இல பரோட்டாவை ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படி என்னதாண்டா உள்ளே இருக்குது, அப்படி என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறதையாச்சும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் வாங்கி ஆர்டர் பண்ணேங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம சங்கீதாஸ் ஹோட்டலோட ஒரு ஸ்பெஷலான ஒரு இல பரோட்டா. நல்ல ஒரு வாழை இலையில் பார்த்திங்கன்னா நிறையா அந்த மசாலாலாம் போட்டு அந்த கிரேவி மாதிரி போட்டு அந்த பரோட்டாக்கு அப்படியே ஒரு சாண்ட்விச் மாதிரி சும்மா சூப்பராக பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு டெம்டேஷன் இருக்கும் அப்படின்னு. எனக்கும் அதே டெம்டேஷன் தான் பக்கத்து இலையை பார்க்கும்போது இருந்துச்சு. அதனால தான் ஒரு ஆர்வக்குள்ள நான் ஆர்டர் பண்ணி இந்த இல பரோட்டாவை சாப்பிட்டேன். பாருங்கள், அந்த கிரேவிக்குள்ளார அப்படியே அந்த பரோட்டாவை உள்ளே அப்படியே ஒரு புதையல் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கிரேவியை தள்ளிட்டு பார்த்தா உள்ளே அந்த பரோட்டா அவ்வளோ ஒரு க்ரீமியாக சூப்பராக ஒரு பக்காவான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம சங்கீதாஸ் ஹோட்டலோட ஒரு ஸ்பெஷலான இல பரோட்டாவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், அந்த பரோட்டாவை அப்படியே அந்த கிரேவிக்குள்ளே அப்படியே முக்கி எடுத்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு வெரைட்டிஸியான ஒரு டிங்கரி பரோட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேர் வாயில நுழையில ஏதோ டிங்கரி பரோட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு கொத்து பரோட்டா மாதிரி தான், ஆனால் ஒரு டிங்கரியாக இதுவே ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ பரோட்டாலே பார்த்திங்கன்னா பல வெரைட்டியான ஒரு பரோட்டாஸ் பார்த்திங்கன்னா நம்ம சங்கீதா ஹோட்டல், திருச்சி சங்கீதா ஹோட்டலில் கிடைக்குது. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு. எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வெஜிடேரியன் ஹோட்டல் அப்படின்னா நம்ம சங்கீதாஸை அடிச்சிக்க இன்னொருத்தங்க பிறந்து வரணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வெரைட்டியும் வேறு மாதிரியான இருந்துச்சு. ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நண்பா. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது நம்ம திருச்சி சங்கீதாஸ் ஹோட்டலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு மெனுவை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. No.